தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, சவுதி அரேபியாவில் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு ஆரம்கோலன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆனால் அதனுடைய தீவிரத்தன்மை இப்போதான் வந்து வெளியாயிருக்கு. இன்னுமே பற்றி எரிந்து கொண்டு தான் இருக்குது. அதாவது சவுதி வந்து பொதுவாகவே என்ன பண்ணுவாங்கன்னா, 2 வழியாக வந்து அவங்களுடைய எண்ணெய்களை வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்று ஹார்மோஸ் வழியாக அனுப்புவாங்க, இன்னொன்று யான்ஹோ வழியாக வந்து அனுப்புவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோஸ் இழுத்து மூடப்பட்டது ரம்ஜானுடைய 10வது நாள்லேருந்தே நமக்கு பார்த்திங்கன்னா ஈரானுடைய போர் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து ரமலானுடைய 10 நாள்லேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம்லாம் வந்து போர் நடந்துட்டு இருக்கிறனால ஹார்மோஸ் இழுத்து தான் மூடி வச்சுருக்காங்க. அது வழியாக போகிறது சேஃப் இல்லை. அதை மீறி போகணுன்னா கூட காசு கட்டி தான் போக வேண்டிய நிலைமை இருக்குது. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுவரை 2 வழி வச்சுருந்தாங்கல்ல, அந்த யான்ஹோ வழியாக அனுப்புன வந்து பேரல்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த 4 மாதம் அதிகப்படுத்திட்டாங்க. எந்த அளவுக்கு அதிகப்படுத்திட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10 லட்சம் பேரல் வந்து அனுப்பிட்டு இருந்தவங்க 50 லட்சம் பேரலை இந்த 4 மாதத்தில் அனுப்பியிருக்காங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு 10 லட்சம்னு இந்த இடத்துல 50 லட்சம் அவங்களுக்கே அனுப்பியிருக்காங்கன்னா சவுதிக்கு எந்த விதத்துலையுமே வியாபாரம் நஷ்டமடையலை. பொதுவாக அவங்க வந்து 50 லட்சம் 60 லட்சம் பேரலை உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அதை இந்த பக்கம் 10 இந்த பக்கம் 40 அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து அனுப்பியிருக்காங்க. ஆனால் ஹார்மோஸ் க்ளோஸ் ஆனதுக்கு பிறகு சவுதி வேற எந்த பக்கமும் நமக்கு இடம் இல்லை, நம்ம யான்ஹோக்கே மொத்தமாக அனுப்பிடலான்னு சொல்லிட்டு 50 லட்சம் பேரலையுமே அங்கே தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அனுப்பியிருக்காங்க. அந்த டெர்மினல்ஸ் இருக்கும் பாருங்கள், அந்த பைப் லைன் இருக்கும் பாருங்கள், அதை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. நேற்று அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு இன்னைக்கு வரையும் அந்த தீயை அணைக்க முடியல. 2வதா இனி வந்து அவங்க யான்ஹோ வழியா அந்த எண்ணெயை வந்து என்ன பண்ண முடியல, கடத்த முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அப்போ 4 மாசமா அங்கே மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா நாடும் ஸ்தம்பித்திருந்தாலும் கூட சவுதிக்கு எந்த ஒரு சச்சரவும் இல்லாமல் தான் பிஸ்னஸை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த பக்கம் க்ளோஸ் ஆனால் அந்த பக்கம் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே விற்கிறதையும் சேர்த்து அங்கே விற்று காசாக்கிட்டு இருந்திருக்கவங்க. இப்போ தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு தான் மொத்தமாக என்ன இருக்குது, இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு. ஹார்மோஸில் வரணும்னா ஈரான் பேச்சை கேட்கணும், ஈரான்கிட்ட காசு கொடுக்கணும். இதே அந்த பக்கம் போகணுன்னா இப்போ பைப் எரிஞ்சு கிடக்குது, அதெல்லாத்தையும் சரி பண்ணணும். அப்படிங்கிற ஒரு நிலைமை இப்போ வந்திருக்கு. கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா கத்தார் நினச்சிருப்பாங்க. ஏன்னா கத்தார் ஏற்கனவே சொன்னாங்க போன மாதமே, எப்படி நீங்கள்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, என்னால் இந்த ஹார்மோஸ் க்ளோஸ் ஆன நாள்லேருந்து இன்னும் நாங்கள் ஒரு பேரல் கூட வந்து ஏற்றுமதி பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாங்க. யார் அவங்க ஜாடையாக சொன்னாங்கன்னா சவுதி தான் சொன்னாங்க. ஏன்னா சவுதி யுஏஇலாம் வேறு வழி வச்சுருக்கனால அதில் வந்து என்ன பண்ணிடுறாங்க, பிஸ்னஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் கத்தார் வந்து பார்த்திங்கன்னா எல்பிஜிலையும் நம்பர் 1 தான் இருக்காங்க, ஆயில் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. இருந்துமே அவங்களால 2யுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை. அந்த போர் ஆரம்பித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக பிஸ்னஸ் முடங்கினதே கத்தாருக்கு தான். அப்போ பக்கத்தால் இருக்கிற கத்தாரால் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருந்துச்சு. சவுதி வந்து பார்த்திங்கன்னா பெரிய வேலையை சாதிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து போரே நின்று போயிடுச்சுங்கிற நேரத்தில் போய் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கி மொத்தமாகவே அவங்களுடைய எண்ணெயை வந்து ஏற்றுமதி பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. வெறி பிடிச்சி கிடக்குறாங்க, என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்படிலாம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா இவங்க போய் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ஹவுதிஸ்ட்டை வம்பிழுத்திருக்கவே மாட்டாங்க. அதாவது வந்து அந்த சனாவில் வந்து விமானம் வந்து இறங்குச்சு. ஆயத்துல்லா கொமினி அவர்கள் இறந்த போது அந்த இறுதி ஊர்வலத்துக்கு வந்த அந்த விமானத்தை தடுத்ததின் காரணமாகத்தான் இத்தனை நடக்குது. அன்னைக்கு அந்த விமானம் வர்றதை வந்து தரையிறங்கிறத சவுதி வந்து தடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா பிரச்சனையே இருந்திருக்காது. ஏமனுக்குள்ள சவுதியுடைய ஆதிக்கம் இருக்குது அப்படிங்கிறதே அந்த சனாவுடைய விமான நிலையத்தில் வந்த விமானத்தை திருப்பி அனுப்பும்போது உலகத்துக்கே தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஹவுதீஸ்க்கும் வந்து கௌரவ குறைச்சல், எங்கள் நாட்டில் நீ வந்து ரூல்ஸ் போடுறியான்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, இப்போ திருப்பி அடிக்க ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே இவங்க ஆரம்கோலெலாம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி அடி வாங்கியிருந்தாங்க. அப்புறம்தான் ஒப்பந்தமெல்லாம் போனாங்க. ஆனாலும் திருந்தாமல் சவுதி வந்து இந்த தடவை மாட்டியிருக்காங்க. ஹவுதீஸ் அப்படிங்கிறவங்க ஏதோ ஒரு சின்ன குழுவெல்லாம் கிடையாது. அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா இராணுவப்படை, துணை இராணுவப்படை, வான்தாக்கு சாதனங்கள், இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பேலஸ்டிக் மிசைல்ஸு, போட்டு, ட்ரோன்ஸு, தரைப்படைன்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. அப்படி ஒரு நாட்டுடைய இராணுவம் அளவுக்கு வந்து பலம் இருக்கக்கூடிய ஹவுதீஸ்ட போய் மோதினது இப்போ சவுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா செம பேக் ஃபயராக போயிட்டுருக்கு. அடுத்து அமெரிக்காவில் இன்னைக்கு ஒரு மக்களிடத்துல வாக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. மக்கள்கிட்ட போய் கேட்டிருக்காங்க 3 கேள்வி.
அதாவது இப்போ போர் நடந்துச்சுல, அந்த போரில் அமெரிக்கா ஜெயிச்சிச்சா இல்லை தோத்துச்சா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது தேவையா தேவையில்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் 4%, வெறும் 4% தான், 4% மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா தான் ஜெயிச்சிருச்சு இந்த போரில் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. கேட்கவே ஆச்சரியமாக இருக்குது. இவங்க மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த வாக்கெடுப்பு நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம். மென்டலுக்கு கூட தெரியும் போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய செய்தியெல்லாம் கேட்கும் போது இந்த அமெரிக்கா தான் தேவையில்லாமல் போர் நடத்துகிறாங்க, அதுவும் வந்து ஜெயிக்காமையே போரை என்ன பண்ணிடுறாங்க, போய் நிறுத்திடுறாங்கன்ட்டு. ஆனால் இவங்க என்னமோ நினச்சிட்டு இருக்காங்க போர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க அமெரிக்கா ஆயத்துல்லா கொமேனி அவர்களை தாக்குனதும் கரெக்டு தான், அதுக்கப்புறம் போர் செஞ்சதும் கரெக்டு தான். இப்போ ஈரான் வந்து அமெரிக்காட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் தான் சொல்கிறாரு எங்கள்கிட்ட வந்து ஈரான் கெஞ்சுறாங்க, காலில் விழுந்து அழுன்னு அழுகுறாங்க, பாகிஸ்தான்கிட்ட தூது அனுப்புகிறாங்க, கத்தார்கிட்ட தூது அனுப்புகிறாங்கன்னு அவங்க சொல்கிற எல்லா பொய்யும் நம்பருக்குன்னு ஒரு 4% இருக்காங்க. அந்த 4%தினர் வந்து சொல்லியிருக்காங்க அமெரிக்கா இந்த போரில் ஜெயிச்சிருச்சு, அவங்க செஞ்சது கரெக்டு தான் இருக்காங்க. அது இல்லாமல் 77% மக்கள் வந்து என்ன நம்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு தேவையில்லாத விஷயம், இது வந்து வெற்றியும் பெறலை தோல்வியும் பெறலை, இது எதுக்கு இந்த போர், இது நம்மளை வந்து என்ன பண்ணுது, ஒரு ஆபத்தான நிலையில் தான் வச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு 77% மக்கள் சொல்கிறாங்க. இது வந்து உண்மையாலுமே வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டவங்க சொல்லக்கூடியது. இது எந்த விதத்துலையுமே அமெரிக்காவுக்கு நல்லதும் இல்லை லாபமும் இல்லை, இது ஒரு தேவையில்லாத விஷயமா தான் போயிருக்கு. அது இல்லாமல் 19 பேர் வந்து இந்த போரில் ஜெயிச்சோமோ இல்லையோ இந்த போர் அவசியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா அவங்கள பொறுத்தளவுக்கு இன்னும் போர் முடியல, போர் முடிகிறப்ப ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்னு பார்த்துக்கலாம். ஆனால் ஈரான் செய்கிறது தப்பு, அமெரிக்கா வந்து ஈரான் அடிக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க. இது அங்கிருந்து வந்த கருத்து கணிப்பு. கடைசியா இன்னைக்கு ஈரானு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஒரே சாக்கா இருக்கு அந்த வீடியோ பார்த்தா. முதல்ல உண்மையிலே நம்மளே நம்பிட்டோம். அதாவது வந்து அந்த ஒரு வீடியோவில் யாரை காட்டுறாங்கன்னா முக்கியமாக ஒரு 3 பேர்த்த காட்டுறாங்க. ஒன்று நெத்தன்யா, 2வது ட்ரம்ப்பு, அதுக்கப்புறம் மார்க்கோ ரூபியோ அவர்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பை வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரம்ப் தூங்கிட்டு இருக்காரு, ட்ரம்ப்பை வந்து யாரோ எழுப்பணும்னு எந்திரிச்சு உட்காந்து ட்ரம்ப் வந்து பார்க்குறாரு யார் மேலே சுற்றி யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூம்லேருந்து வெளியே போகிறாரு. வெளியே போகும்போது அங்கே ஒரு பெண் வந்து கன்னை வச்சுட்டு அவரை சுடுற மாதிரி, இதுதான் எங்களுடைய ரிவெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வருது. அதே மாதிரி நெத்தன்யாகையும் அவர் இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணுறாங்க, யாரோ கன் ஷூட் பண்ணுற மாதிரியும், அதே மாதிரி மார்க்கோ ரூபியோ அவர்களையும் வந்து என்ன பண்ணுறாங்க, பாம் பிளாஸ்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு வீடியோவை இன்னைக்கு அனிமேட்டட் வீடியோ, ஏஐ வீடியோ தான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஈரான் வெளியிட்டுட்டு அது மூலமாக என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்னா எங்களுடைய குறி உங்கள் 3 பேர்த்து மேலே இருக்குது, எப்படி நீங்கள் ஆயத்துல்லா கொமேனி அவர்களை வந்து இருக்கிற இடத்துல அழிச்சிங்களோ அந்த மாதிரி நாங்கள் உங்களை அழிப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஐஆர்ஜிசி அவங்களுடைய ஸ்டேட் மீடியாலேயே வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து அவங்களுடைய கவர்மெண்ட் சேனலில் இந்த வீடியோ வந்து டெலிகாஸ்ட் ஆகிருக்கு, ஐஆர்ஜிசியுடைய தரப்புலேருந்து கிரியேட் செய்யப்பட்டிருக்குன்னா ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பெசக்சியான அவர்கள் எல்லாருமே ஐஆர்ஜிசி ஆகட்டும், அது இல்லாமல் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களாகட்டும், அப்பாஸ் அராச்சி, கலிபாஃப் அவர்கள், இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இப்படி ஒரு வீடியோவே ரிலீஸ் ஆயிருக்கும். மொத்த ஈரானுமே என்ன சொல்கிறாங்கன்னா உங்களையெல்லாம் நாங்கள் குறி வச்சுருக்கோம், நாங்கள் எப்போ வேணால் அழிப்போம், அதுக்காக ஆள் கூட நாங்கள் செட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. இது இன்றைக்கி மறுபடியும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. சும்மாவே ட்ரம்ப்புக்கு தூக்கம் வராது, இதையெல்லாம் பார்த்தாருன்னா இன்னும் டென்ஷன் ஆயிடுவார். இது இன்றைக்கி ரொம்பவே ஒரு வைரலாக போயிட்டுருக்கு.